கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு பெருகுவதாக. இன்று பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இதுல பவுல் நிறைய காரியங்களை அழகா வரிசையாக எழுதியிருக்கின்றார். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருமையாக இங்கு வசனங்களை கோர்த்து கொடுத்திருக்கின்றார். அதுல இந்த ஒரு வசனத்துல மாத்திரம் 3 காரியங்கள் சொல்லப்படுகின்றது. அசதியா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, 2வது ஆவியில அனலா இருங்க, 3வது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, அந்த 3மே விசுவாசிகள் நல்லா புரிந்து கொண்டு அதன்படியாக நடக்க வேண்டும். எப்படி நம்ம எல்லாவற்றிலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? நல்லா ஜெபம் பண்ணலாம், நல்லா உபவாசம் இருக்கலாம், நல்லா கர்த்தரை துதிக்கலாம். ஆனா நீங்க கவனக்குறைவோடு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வேதனைகளை சந்திக்கலாம். ஆனால் ஜாக்கிரதையா இருங்கள், எல்லாவற்றிலையும் அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலும் சரி, வேத வாசிப்பிலும் மற்றும் ஆலயத்திற்கு செல்வதிலும் மற்றும் உங்களுடைய மற்ற நடைமுறை வாழ்க்கை மற்றும் உங்களுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்கள், வேலையில நீங்க எப்படி நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுமோ, தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் நீசனுக்கு முன்னாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று இருக்கின்றது. 2வது ஆவியிலே அனலா இருங்கள். ஆவியில எப்போ அனலா இருக்கணும்? வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம். அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருந்தா வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவங்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம ஆவியில அனல் இல்லாமல் குளிர்ந்து போன ஒரு வாழ்க்கையாக இருக்குமானால் அது கர்த்தருக்கு பிரியமில்லை. எப்படி அனலா இருப்பது? அதாவது கொடியானது செடியோடு இணைந்திருந்தாதான் அது கனி கொடுக்க முடியும். அப்ப கனியற்ற நிலைமை தான் ஆவியில அனல் இல்லாத நிலை. நீங்க கனி கொடுப்பவர்களா இருக்கணும்னா கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க வேண்டும். அப்போதான் உங்களுடைய அதாவது கிளைகளுக்கு செழிப்பு, அதாவது தண்ணீர், ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள பாய்ந்து கொண்டே இருந்தாதான் நீங்க செழிப்பா கனி கொடுக்க முடியும். இப்பொழுதும் கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கிறது. எப்படிலாம் அனலா இருக்கலாம்? கர்த்தருடைய வசனம் தான் நம்ம உயிர்ப்பிக்கக்கூடியது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. அப்ப வேத தியானம் நமக்கு அவசியம். சங்கீதத்துல நம்ம பார்க்கின்றோம் 55வது அதிகாரம் 17வது வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், இந்த 3 நேரத்துல வசனத்தை தியானம் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். அப்போ பாருங்களேன், ஒரு நாளைக்கு 3 தடவை நம்ம பைபிளை எடுத்து வாசிக்கிறோம். அது வாசிக்கிறதோடு மாத்திரமல்ல, கருத்தாய் வாசித்து தியானிக்கின்றோம். அப்புறம் நம்ம ஜெபம் பண்றோம்னு சொன்னா நம்ம நிச்சயமா அனலாக தான் இருக்க முடியும். அனலாய் நம்ம இருப்பதற்கு அது ஒரு முக்கியமான வழி. இந்த வழியை நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ உங்க வாழ்க்கையில ஜெபம், வேத தியானம் 2ம் உங்க தினமும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது இருக்கணும். பைபிள் வாசிச்சு தியானம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிற அனுபவம் தினந்தோறும் இருக்கணும். காலையிலையும் இரவு நேரத்திலையும் 2 தடவை இருந்தா மிகவும் நல்லது. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வது போல 3 நேரம் இருக்குமானால் ரொம்ப நல்லது. சங்கீதம் 39:3, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன். தியானிக்கும் போது அக்கினி நமக்குள்ள அப்படியே இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. எனக்குள்ளே அனல் கொண்டது. வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது அப்படியே அக்கினி மூழ்கின்றது, அனலா இருக்கிறது. அதான் எம்மாவு போகின்ற ஸ்ரீஷரோடு கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நடந்து போகும் பொழுது, பேசும் பொழுது அவர்களுடைய இருதயத்துக்குள் அப்படியே அனல் மூண்டது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை கேட்பது,
நல்ல வசனத்தை, சத்தியத்தை, பிரசங்கங்களை நீங்க கேட்கும் போது உங்களுக்குள்ள நல்ல அனல் ஆகுது. ஏன் உபவாச கூட்டத்துக்கு நீங்க வரும் பொழுது நீங்க எப்படி அப்படி நல்லா ஃபயரா அப்படி அனலா மாறிடுறீங்க. ஏன்னா இங்கு நீங்க சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்க, கைத்தட்டி ஆர்ப்பரித்து ஆராதனை செய்ய, அடுத்து வசனம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நேர நல்ல வசனங்களை எடுத்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் அப்படியே பலப்பட்டு அப்படியே அனலாக நீங்கள் மாறுகின்றீர்கள். அப்ப இது எப்பயோ ஒரு நேரம் அல்ல, தினமும் நீங்க இப்படியே வசனத்தை கேட்பதிலும், தியானிப்பதிலும், ஜெபம் பண்ணுவதிலும் மற்றும் பாடல் பாடி கர்த்தரை துதிப்பதிலும், ஆராதனை செய்து ஆலயத்திற்கு வரும் பொழுது மாத்திரமல்ல, வீட்டிலேயே நீங்க கை வைத்து 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து மகிழும் போது உங்களுக்குள்ள அனல் குறையாமல் இருக்க முடியும். மற்றும் நீங்கள் கர்த்தருடைய பாடல்களை கேட்பது, வசனத்தை கேட்பது, நம்முடைய ஆசீர்வாத டிவி உங்களுக்கு நிறைய பேர் சொல்வாங்க, நாங்கள் ஆவியில் அனலாக இருக்க எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. எப்போ ஆன் பண்ணாலும் நல்ல பாடல்கள் கேட்க முடியுது, ஸ்தோத்திர பலிகளை சொல்ல முடியுது, சத்தியத்தை கேட்க முடியுது, எங்களுடைய வீடு தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படுது என்று சொல்றாங்க. 3வது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். மனுஷர்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, அசதியாயிராமல் இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருக்கவும், ஆண்டவரே ஆவியில எப்பொழுதும் அனலாக இருக்கவும், ஆண்டவரே கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கருத்தாய் முனைந்து நிற்க கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய உபவாச கூட்டம் விருதுநகரில் வைத்து நடைபெற இருக்கின்றது. மாதம் ஒரு முறை விருதுநகரில் வைத்து நடைபெற இருக்கும் உபவாச கூட்டத்தில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இதோ நாம இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி ஆவியில நீங்கள் அனலா இருப்பதற்கு நீங்கள் ஓடோடி வாருங்கள். தனித்து உங்கள் வீட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத அபிஷேகம் மற்றும் தேவ வல்லமை இதெல்லாம் கூட நீங்கள் இங்கே கூடி வரும் பொழுது, தேவ பிள்ளைகள் எல்லாம் கூடி வந்து எல்லாம் ஒரு மனதோடு ஒருமித்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று எழுதியிருக்கிறது போல கர்த்தர் ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் அதற்கு ஒரு அசைவை உண்டு பண்ணி அது வேரோடு பட்டு போகும்படி கர்த்தர் செய்வார். இந்த உபவாச கூட்டத்திற்கு தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.